கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 21 அதிகாரம் 22 வசனம். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். அபிமெலேக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே ஏற்படுத்தின உடன்படிக்கையை பற்றி இந்த வசனம் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிமெலேக்கு இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவன். ஆனாலும் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறான். தங்களோடு உடன்படிக்கை பண்ணுமாறு அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதியும் ஆபிரகாமிடத்தில் கேட்கிறார்கள். ஆபிரகாம் காலத்தில் குறிப்பிடப்படும் இந்த அபிமெலேக்கு பெலிஸ்தீனின் அரசனாக கெரார் நகரத்தில் ஆட்சி செய்தார். ஆபிரகாமின் மனைவி சாராள் அழகாக இருந்ததால் அவளை தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்பியவர். ஆபிரகாம் சாராளை தன் சகோதரி என்று அறிமுகப்படுத்தி இருந்ததால் அவளை தன் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றான். ஆனால் கர்த்தர் அவரை தடுத்து எச்சரித்ததினால் ஆபிரகாமை மரியாதையுடன் நடத்தி சாராளை அவனிடம் திருப்பி அனுப்பி ஆபிரகாமுக்கு நிறைய பரிசு பொருட்களையும் கொடுத்தான். இக்காலத்தில் அபிமெலேக்கு அவர் சேனாதிபதியாகிய பிகேலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின் பேரே நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்று சொல்கிறார்கள். தேவன் மெய்யாகவே ஆபிரகாமோடு கூட இருக்கிறார். அதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களோடு நாமும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருப்பது நமக்கு ஆசீர்வாதம். அபிமெலேக்கு கர்த்தருக்கு பயந்தவர், தன்னுடைய மனசாட்சியின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர். அபிமெலேக்கு ஜாதிகள் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் கனமும் கண்ணியமும் வைத்திருப்பவர். கர்த்தர் ஆபிரகாம் ஓடு கூட இருப்பதினால் அபிமெலேக்கு அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார். ஆபிரகாம் உடன்படிக்கை செய்த ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே ஒரு துறவு விஷயத்தில் பிரச்சனை இருப்பதால் ஆபிரகாமின் மனது வேதனைப்பட்டது. அந்த வேதனையை தன்னுடன் அடக்கிக் கொள்ளாமல் ஆபிரகாம் அபிமெலேக்கிடம் வெளிப்படையாக சொல்லி கடிந்து கொள்கிறார். ஆபிரகாம் இந்த குற்றச்சாட்டு அபிமெலேக்குக்கு தெரியவில்லை. அவன் வேலைக்காரர்கள் செய்த குற்றம் அபிமெலேக்கு தெரியாமல் நடந்திருக்கிறது. இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். உங்களுடனே இருந்த கருத்து வேறுபாடுகள் சந்தேகங்களை பேசி தீர்த்துக் கொள்கிறோம். அதன் பின்பு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். நாமும் கர்த்தரின் பரிசுத்தவான்களோடு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மற்ற எல்லா காரியங்களிலேயும் வேறுபாடுகள் இருந்தால் அதை களைந்துவிட்டு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். 1 யோவான் 1 அதிகாரம் 3 வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருந்தால் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்முடனே கூட இருப்பார். ஆமென்.